என்ன விஷயம் ஆதி? உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என்னை காப்பாத்தினல அதுக்காக தான். ஓ ஆதி, உன் பையில மட்டும் டேப் இருந்தது, அவ்வளவுதான். நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இதுல டிசிப்ளினும் இல்லனா பிரின்சிபல் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. இல்ல மிஸ், பிரசாத் ஏதோ நல்லா படிக்கிற பையன், ரேங்க் ஹோல்டர். அதனால வார்ன் பண்ணி ஃபைன் பண்ணி விட்டுருவாங்க. இரு, உன் பேக்ல பாக்குறேன். என்ன பிரசாத், விளையாடுறியா? எங்க இவன் பையன் டேபியை காணோம்? உன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல பழைய போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? இல்ல மிஸ், அவன் தான் மிஸ் டேப் எடுத்து வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். இல்ல மிஸ், நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். மிஸ், இவன் போய் சொல்றா மிஸ். டேப வேற யாரோ பேக்ல வச்சுட்டு இவன் தப்பிக்க பாக்குறான். அப்படியா? சரி, அப்ப எல்லார் பேக்கையும் செக் பண்ணிடலாம். பேக் எடு, எடு. பேக் கொடு. என்ன பிரசாத், யார் பேக்லயும் டேபே இல்ல? இப்ப என்ன சொல்ற? You wasted my time. No, all our time. இப்ப வேற வழியே இல்ல. இந்த போனை கொண்டு போய் நான் பிரின்சிபல் கிட்ட கொடுக்க போறேன். நாளைக்கு காலையில உன் பேரண்ட்ஸோட வந்து ஃபைன் அமௌண்ட்டையும் கட்டிட்டு போனை வாங்குறதோ வாங்காததோ ஓ இஷ்டம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவனுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கா இருக்கட்டும். நான் இந்த மொபைல பிரின்சிபல் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். உன்கிட்ட சொன்னபடி நாளைக்கு உன் பேரண்ட்ஸோட வந்து ஃபைனை கட்டிட்டு இந்த மொபைலை வாங்கிட்டு போ. மிஸ், 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 ப்ளீஸ் மிஸ். சாரிடா. பொம்மி, ஆமா பொம்மி. டேய் சீக்கிரமா வாடா விளையாடலாம். தலங்கடா டேய், தலங்க. சீக்கிரம் வா போலாம். பொம்மி பாத்தீங்களா? இல்லையா? பொம்மி, பொம்மி, பொண்ணு நான் எங்கெல்லாம் தேடுறது? இன்னைக்கு கிளாஸ் எடுக்க மிஸ் வரல, அதனால விளையாட அனுப்பிட்டாங்க. பசங்க சொன்னாங்க, உன் கிளாஸுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன விஷயம் ஆதி? உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என்னை காப்பாத்தினல அதுக்காக தான். ஓ நினச்சேன் நீ தான் டேப் எடுத்து திரும்ப வெளியே வச்சிருப்பேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி. நான் சொன்னா நீ கேட்கல, அதனால தான் உனக்கு தெரியாம நான் வீட்லயே டேப் எடுத்து வச்சிட்டேன். நல்ல வேலை, இன்னைக்கு நான் மட்டும் டேபோட ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். நடந்த கூத்துல நானும் மாட்டி வீட்டில் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அடி வாங்கியிருப்பேன். ஸ்கூல் மிஸ்ஸு கிட்டேயும் பிரின்சிபல் கிட்டேயும் எனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். நீ என்னை காப்பாத்திட்ட பொம்மி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். இனிமே ஸ்கூலுக்கு டேப் எடுத்துட்டு வர மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அதுவே போதும்.
ப்ராமிஸ் பொம்மி. ஓ மேலே ப்ராமிஸா? இனிமேல் நான் ஸ்கூலுக்கு டேபே எடுத்துகிட்டு வர மாட்டேன். ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? இல்லை பொம்மி, என்கிட்ட மொபைலை காட்டி ரொம்ப கடுப்பேத்தினால அதனால நான் அப்போ ஏதோ கோவத்தில் மிஸ்ஸுக்கிட்ட அவனை மாட்டி விட்டுட்டேன். மிஸ் அவன் மொபைலை பிடுங்கிட்டாங்க. பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபைன் கட்டினா தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் அழுதுட்டு இருக்கான். எனக்கு கஷ்டமா இருக்கு பொம்மி. நீ தானே மாட்டி விட்ட, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நான் அப்போ இருந்த கோவத்தில் அதான் இப்படி செஞ்சுட்டேன். என்னதான் இருந்தாலும் அவன் என் கிளாஸ்மேட்டு, என் ஃப்ரெண்டு. அதான். இப்போ என்ன செய்ய போற? என்ன பொம்மி, நான் உன்னை கேட்கலான்னு வந்தா நீ என்ன கேட்குற? சிரிக்காத பொம்மி, ஏதாவது ஐடியா சொல்லு. சரி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஓகேவா? தேங்க்ஸ் பொம்மி, நான் இப்பவே கிளம்புறேன். என்ன டீச்சர் இது? ஃபோனை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது யாரு? பிரசாத் சார். யாரு பிரசாத்? சார். நீதானா? சரி, இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபோனை வச்சு விளையாட்டு இருந்தீங்களா? இல்ல சார். இல்ல சார். அப்புறம் அவனும் அபியும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம என்ன வேற செல்போன்ல போட்டோ எடுத்தாங்க சார். அப்படியா? டூ பேட், டூ பேட். சரி, நீங்களா எதுக்கா வந்திருக்கீங்க? இல்ல சார், அவன் தெரியாம பண்ணிட்டான் சார். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். இவனை பனிஷ் பண்ணாம விட்டுருங்க சார். ஆமா சார். சார் ப்ளீஸ் சார். இவங்க அப்பா வாங்கி தந்த கிஃப்ட் சார். எங்ககிட்ட சும்மா காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தான். அவன் வேணும்னே கொண்டு வரீங்க சார். எதுக்கா கொண்டு வந்தா என்ன? நம்ம ஸ்கூல் ரூல் என்ன சொல்லுது? ஸ்டூடெண்ட் செல்போன் கொண்டு வரக்கூடாது. இப்ப நான் உங்களை மன்னிச்சு விட்டா இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அதை பார்த்து மற்ற பசங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் உங்களை பனிஷ் பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். ஆமா சார். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விடுங்க சார். இனிமே அவன் ஸ்கூலுக்கு ஃபோனை எப்பவுமே கொண்டு வர மாட்டான் சார். ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம் சார். ஹி வில் நாட் ரிப்பீட் திஸ் சார். என்னோட இவ்வளோ வருஷ சர்வீஸ்ல யாராவது தப்பு பண்ணியிருந்தா ஒன்று தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்டை கவர் பண்ணுவாங்க, அல்லது இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சுட்டி காட்டுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தப்பு பண்ண மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. இவ்வளோ ஒத்துமையை நான் பார்த்ததே கிடையாது. வெரி குட், வெரி குட். இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் நல்ல உதாரணமா இருக்கீங்க. இதுக்காக நான் உங்களை எல்லாரும் நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அதுக்காக ஃபோன் கொண்டு வந்தது இதுவே கடைசியா இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். இன்ஃபேக்ட் இந்த காலத்துல சோறு இல்லாம கூட இருந்துடுறாங்க, மொபைல் ஃபோன் இல்லாம இருக்க முடியறது இல்ல. ஏன்னா மொபைல் ஃபோன் வெறும் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்ல. அதுல வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க, சினிமா பாக்குறாங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்றாங்க. அப்படி வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மொபைல் ஃபோன்ல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. இந்த நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்குற வயசு இப்போ உங்களுக்கு இல்ல. இன்ஃபேக்ட் இந்த ஏஜில் நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். பாப்பா பாட்டு பாடின பாரதி என்ன சொன்னா, ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லியிருக்கா. அப்படி ஓடி விளையாடாம இங்க ஒரே இடத்துல இந்த மொபைல் போன்ல வீடியோ கேம் ஆட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? உடம்பு தான் வீக்கா போகும். அது மட்டும் இல்ல, நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா பிரெயின் நல்ல ஃபாஸ்டா வேலை செய்யும். அதனால என்ன செய்றீங்கன்னா இனிமே நல்லா விளையாடுங்க. சவுண்டு மைண்ட் இந்த சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இனிமே அப்படி பண்ணாதீங்க. ரைட்? ஓகே சார். ஓகே சார். டீச்சர், சார். இந்த போனை நீங்களே கையில வச்சுக்கோங்க.
கிளாஸ் முடிஞ்சது கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். ஓகே பசங்களா, இப்போ நீங்க கிளாஸுக்கு போகலாம். பாய். தேங்க்யூ சார். கோ கோ கோ. பொம்மி பொம்மி பொம்மி, என்னாச்சு ஆதி? பிரின்சிபல் ஃபோனை கொடுத்துட்டாரா? உன்னோட பிளான் எப்பயாவது ஃபெயில் ஆயிருக்கா? சக்சஸ் தான் பொம்மி. தேங்க்ஸ் பொம்மி. உன்னோட ஐடியா படி தான் ஓல்ட் கிளாஸையும் கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் சார்ட்ட மன்னிப்பு கேட்டோம். பிரின்சிபல் என்னோட மொபைலை திருப்பி கொடுத்துட்டாரு. நான் மட்டும் தனியா போயிருந்தா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாரு. ஆமா, அழுதாலும் கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டாரு. வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபைன் கட்டினாதான் கொடுப்பாரு. வெரி வெரி தேங்க்ஸ் பொம்மி. நீ எங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ ரொம்ப பிரில்லியன்ட்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, வெரி வெரி கிரேட். பொம்மி எப்பவுமே சூப்பர் தான். அவ செய்யறது எல்லாமே கிரேட் தான். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு பிரசாத்? கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம்.